ஹலோ மாமிஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் ஹெல்தியான வெயிட் கெயின் பேபி ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். இது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். நாள் முழுவதும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. போன்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 முந்திரி, 2 பாதாம், 2 டேட்ஸு, 2 பிஸ்தா சேர்த்துட்டு நட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சுக்கலாம். பிஸ்தா இல்லைனா பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறிருக்கும். இப்போ இந்த ஊறினது எல்லாமே நம்ம ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதாமில் உள்ள தோல், டேட்ஸில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கிறேன். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கும் அவங்க எந்த அளவு பால் சேர்த்துப்பாங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. மீதி அளவு தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாலோ தண்ணியோ கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசிங்கிறனால கொஞ்சம் கெட்டியாகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்ததை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் கைவிடாமல் கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி வெந்து வந்துடும். இது குயிக்காக 2 மினிட்ஸ்லேயே குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவோ ரெடி பண்ணிடலாம். இதில் இருக்க டேட்ஸே ஸ்வீட்டு போதுமானது. நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டர், குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். இதை அடிக்கடி சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் வெயிட் கெயினும் இருக்கும். போன்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.